ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ், அதாவது முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோட தலைப்புகளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் ஆக்சுவலாக எப்படி படிக்கணும்னா, டெய்லி நியூஸ் பேப்பரை நம்ம எடுத்து படிக்கணும். அதில் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த டாப்பிக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அந்த டாபிக் வழியாக நம்ம படிக்கணும். ஆனால் அதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது, நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு, முக்கியமான கொஷினாக எடுத்து வீடியோவாக போட போகிறோம். அதாவது 2025 நடந்த முக்கிய நிகழ்வுகளை நம்ம வீடியோவை மேக் பண்ணி 1 by 1 போட போகிறோம். எப்படின்னா, கீழே கொடுத்துருக்கல தலைப்புகள், அதை பற்றி சொல்லுவேன். இப்போ நான் அந்த தலைப்புகள் வாரியாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட போகிறோம். இது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கும் யூஸ் ஆகும், இதுவே எஸ்ஐ, பிசி அது மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் யூஸ் ஆகும், ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், எஸ்எஸ்சி ஜிடி இப்போ வந்திருக்கு, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்குற போது எந்தெந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது இந்த 2025 எந்தெந்த துறையில் புதுசாக நியமனங்கள் பண்ணாங்க. இப்போ இஸ்ரோவோட சேர்மன் யார், அது மாதிரி ஆர்பிஐயோட சேர்மன் யார், இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ண போகிறோம். அடுத்தது அவார்ட்ஸு, விருதுகள், அதாவது 2025 கொடுத்த முக்கியமான விருதுகள் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இருக்கும். அடுத்தது சம்மிட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்னா, உச்சி மாநாடுகள். இப்போ சார்க் அமைப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி அமைப்புகளோட மாநாடுகள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும். அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரேங்கிங்ஸு, தரவரிசை, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, மனிதவள மேம்பாட்டு தரவரிசை. இந்த மாதிரி தரவரிசை ஒவ்வொரு வருஷம் வரும். அந்த தரவரிசையில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நிகழ்வுகள், அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, மத்திய அரசு திட்டங்கள், அதாவது மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும். புதுசாக 2025 எந்தெந்த திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோமா. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம மாநில அரசோட திட்டங்கள் 2025 தான். மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது 2025 தான். அடுத்தது மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது இராணுவ பயிற்சி. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, இந்தியா மற்ற நாடுகளோடு சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி அது மாதிரி மேற்கொள்ளும். அப்படி 2025 நடந்த இராணுவ பயிற்சி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சொல்லுவோம். அதாவது 2025 நடந்த புதிய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது டேஸ் அண்ட் தீம்ஸ், முக்கிய தினங்கள், அதாவது 2025 இருக்கிற முக்கிய தினங்கள் மற்றும் அதோட தீம்ஸ் இருக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஆப்ஸ், செயலிகள், புதுசாக கவர்மெண்ட் எந்தெந்த ஆப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காவலன் செயலின்னு ஒரு செயலியை அறிமுகப்படுத்துச்சு. அது மாதிரி 2025 எந்தெந்த செயலி புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். அடுத்து என்ன தலைப்புனா, புக்ஸ் அண்ட் ஆத்தர், புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள். 2025 வந்த புதிய புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம், ஜிஐ டேக்ஸ், புவிசார் குறியீடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பொருள்களுக்கும் புவிசார் குறியீடு நம்ம இந்தியா கொடுத்துட்ருக்கு. புதுசாக இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்தது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது கேபினெட் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்கள். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க அமைச்சர்களோட பேர், அவங்க எந்த அமைச்சகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக பார்த்துக்கணும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் நியூஸ், உலக செய்திகள். இதில் என்ன பார்க்கணும்னா, மெயினாக அந்த வார் எங்கெங்கே நடக்குது, கரண்ட்டாக வார்ஸ் எங்கே நடக்குது, எங்கே போர் நடக்குது, அதே மாதிரி உலக செய்திகள் மெயினான உலக செய்திகள்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம 2025 பேஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம வீடியோ போடுவோம் ஒவ்வொரு டாப்பிக்கும். தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.